பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார் நம்மளை பார்த்து, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுடைய ஆலயம் தவறுதலான காரியங்கள் அந்த ஆலயத்திற்குள்ள இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மேலான காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15வது வசனத்துல, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது. அப்ப ஆண்டவர் ரொம்ப திட்டமாய் சொல்கிறார். இதுக்கப்புறம் தான் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இன்னைக்கு விசுவாசிங்க அவ்விசுவாசிங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் ஒரே மாதிரியே நம்ம சிந்திக்கிறோம், ஒரே மாதிரி செயல்படுகிறோம். இது எப்படி ஆகும்? இல்லையே. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க பிரிந்திருக்கத்தக்க பிள்ளைங்க, நீங்கள் வித்தியாசமான பிள்ளைங்க. நீங்க ஏன் தவறுதலா எல்லாமே ஒண்ணுன்னு ஒரே மாதிரி வாழ்கிறீர்கள்? அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம பாவ வாழ்க்கையில இல்லை, இப்போ நம்ம அதுல இருந்து பிரிந்து வெளியில வந்துட்டோம். புதிய வாழ்க்கைக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கோம். வசனம் சொல்லுகிறது, பழையவெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. அப்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையும் புதுசா மாத்திருக்கிறாரு. புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய வாழ்க்கை, புதிய தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ போய் நம்ம பழைய ஆட்கள், பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஸோ தேவன் இதை விரும்பல. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆலயத்துக்குள்ள தேவன் உலாவணுமே தவிர ஆலயத்துல வேற யாரும் உலாவக்கூடாது. உங்க இருதயத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. நீங்க வேற யாருக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது, வாலிப பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும், இருதயத்துல எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இடம், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் இடம், எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இடம், எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு சில பர்டிகுலர் பர்சனை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க தான் என் மனசு நிறைஞ்சிருக்காங்க, அவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு. இல்லை, அது தவறு. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் உள்ளே இருக்கிறாரு. அதனால வசனம் சொல்லுது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உள்ளே உலாவ வேண்டும், கர்த்தர் உள்ளே அசைவாட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவனை விட்டு விலகி தூரமாக போகாதீங்க. தேவன் வச்ச இடத்தை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரமாக போகிறீங்க. தேவனை விட்டு போகாதீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் பங்கேது. ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம், கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இந்த பலவீனமான சூழ்நிலை கூட உன்னை பலப்படுத்தி நடத்துவார்னு விசுவாச வார்த்தை சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆமென்று சொல்லுவார்கள். ஆமாம், கர்த்தர் என்னை நிச்சயமாக நடத்துவார், இந்த இடத்துல இருந்து என்னை தூக்குவார் அப்படின்னு விசுவாச வார்த்தை வரும். ஆனால் அவ்விசுவாசி என்ன சொல்லுவான்? அது எப்படி நடத்துவான்? அது எப்படி நடக்க முடியும்? அது எப்படி நம்மளை நடத்த முடியும்? நான் கீழே இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கிறேன், அது எப்படி என்னை ஆண்டவர் தூக்குவார், அது எப்படி என்னை நடத்துவார்னு அவன் அந்த வார்த்தை விவாத வாண்டமாக அவன் வேற மாதிரி சொல்லுவான். அதனால தான் வசனம் சொல்லுது, அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. நம்ம இன்னைக்கு விசுவாசிகளோட ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோமா? இல்லையே. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் 2 பேரும் சேர்ந்து தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவன் எப்படி தனித்து இருக்கணுமோ வாசம் பண்ணணுமோ அதில் இல்லை. ரட்சிக்கப்படாதவன் எங்கெல்லாம் போகிறானோ அவங்க பின்னாடியே ரட்சிக்கப்பட்டவன் போகிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே அவ்விசுவாசிகள் வரதில்லை. அவ்விசுவாசிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விசுவாசிகள் போய் சேர்கிறார்கள். அல்லேலூயா. ஏது பங்கு? விசுவாசிக்கு அவ்விசுவாசிக்கு பங்கு எப்படி வரும்? உனக்குள்ள அவங்கள கொண்டு வரலாம். நீ அவங்கள கொண்டு விசுவாசியை மாற்றலாமே தவிர நீங்கள் அவ்விசுவாசியை மாறக்கூடாது. அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள வேற காரியம், விக்கிரகம், வேற மனுஷர்கள் உள்ளே வரக்கூடாது. தேவன் மட்டும்தான் உங்களுக்குள்ள உலாவ வேண்டும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களிடத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா புறா விற்கிறவர்களை பார்க்குறார், காசுக்காரர்களை பார்க்குறார். அங்கே விற்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து கோவம் ஆண்டவர் அங்கே இருந்து என்ன பண்ணுகிறார்னா, சவுக்கை ஒரு உண்டு பண்ணி அவர் அந்த இடத்தை அடித்து உதைத்து அந்த இடத்தை கலைத்து போடுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் வசனம் சொல்லுவதுக்கு தான் தவிர இந்த மாதிரியான ஒரு விற்கிற ஒரு கூடாரமாக கல்லர் குகையாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் பல காரியம் உள்ள இருக்கு. ஆண்டவர் வருவதற்கு வழி இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் ஏக்கத்தோட சொல்லுகிறாருமா, நீதாமா என்னுடைய ஆலயமா இருக்கே, நான் உனக்குள்ள இருக்கிறேனே. ஸோ நீ இது தேவையில்லா இத்தனை காரியங்களை வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஆகையால இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்குள்ள உலாவணும்னா நீங்கள் மற்ற காரியங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தவறான காரியம், தவறான நண்பர்கள், தவறான மனுஷர்கள்,
தவறான உறவுகள் இது எல்லாம் விட்டு பிரிந்து தேவனை உள்ளே வைத்து கொள்ளுங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில் தேவையில்லாத இருதயத்துக்குள்ள மற்ற காரியங்களை வைத்திராதபடிக்கு ஒவ்வொருவரும் உம்மை மாத்திரமே வைத்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்குள்ள உறுதிப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி போடுங்க. சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க. யாரெல்லாம் இந்த வேளையில் வியாதியோடு இருக்கிறார்களோ வியாதி பலவீனங்க நீங்கி பூரண சுகத்தை கட்டளிடும். பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.